இறைவன் தரிசனம் சேனலின் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் ஸ்ரீ பெரியநாயகி அம்பிகா சமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயம் வலங்குமான் ஆகும். இந்த வலங்குமான் என்னும் ஊரானது கும்பகோணத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த ஆலயமானது வலங்குமான் மாரியம்மன் கோவில் அருகில் உள்ளது. இது ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிவாலயம் ஆகும். 3 நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரம் மிக அழகாக உள்ளது. இந்த ஆலயமானது ராஜராஜ சோழன் மைத்துனரால் கட்டப்பட்டது என கூறப்படுகிறது. இது ரேவதி நட்சத்திர பரிகார தலம் ஆகும். இறைவன் கைலாசநாதரை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். நன்றாக காணுங்கள். வலங்குமான் என்று இவ்வூர் அழைக்கப்படுவதற்கு காரணம் இந்த ஆலயத்தில் உள்ள சிவபெருமானே ஆவார். எல்லா ஆலயங்களிலும் சிவனின் இடது கையில் மான் இருக்கும். ஆனால் இந்த ஆலயத்தில் உள்ள சிவனின் வலது கையில் மான் உள்ளது. ஆதலால் இந்த ஊரானது வலங்குமான் என்று அழைக்கப்படுகிறது. இலங்கையில் பாவம், வலங்கையில் மோட்சம் என்று ராமபிரான் பற்றி குறிப்பிடப்படுகிறது. இலங்கையில் ராமபிரான் ராவணனை கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க ராமபிரான் இந்த ஆலயத்தில் உள்ள சிவபெருமானை வழிபட்டு பாவம் நீங்க பெற்றார் என கூறப்படுகிறது. மேலும் இந்த ஆலயத்தில் சிவனின் 5 முகங்களான தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சக்தியோஜிதம், ஈசானம் ஆகியவற்றுக்கு தனித்தனியான சன்னதிகள் மற்றும் லிங்கத்துடன் உள்ளது. இந்த பழமையான சிவாலயத்தில் துவஜஸ்தம்பம் இல்லை. தலவிருஷம் வில்வ மரமாகும். நிலவொளியில் கருவறை கோபுரம் அழகாக காட்சியளிக்கிறது. அன்னை பெரியநாயகியை கண்டு கொண்டிருக்கிறோம். துர்க்கை மற்றும் சண்டிகேஸ்வர பகவான் ஆகியோரை காண்கிறோம். அண்ணாமலையரை கண்டு கொண்டிருக்கிறோம். முழுவதும் கற்றளியால் ஆன சிவத்தலமாகும். மிக பழமையான சிவத்தலமாகும். நவகிரக சன்னதி, சுற்று மண்டபங்களில் உள்ள பரிவார தெய்வங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறிது காலத்திற்கு முன்புதான் இங்கு கும்பாபிஷேகம் நடந்துள்ளது. அதனால் கோபுரம் மிக அழகாக காட்சியளித்து கொண்டிருக்கிறது. மற்ற வண்ணப்பூச்சிகளுடன் கூடிய மற்ற கோபுரங்களும் கோயிலின் உட்புறமும் அழகாக உள்ளது. சிவபெருமானின் 5 முகங்களுக்குரிய லிங்கங்களை கண்டு கொண்டிருக்கிறோம். சுவர்ண பைரவர், காலபைரவர், சூரிய சந்திரர் மற்றும் பாதாள லிங்கத்தை கண்டு முன்மண்டபத்தின் வழியாக இறைவன் சிவபெருமானை கண்டு கொண்டிருக்கிறோம். இங்குதான் வலது கையில் மானுடன் இருக்கும் நடராஜர் சிலை இருந்தது. தற்பொழுது பாதுகாப்பு கருதி திருவாரூரில் உள்ளது. விசேஷ நாட்களில் இங்கு வரும். ராவணன் பாவம் நீக்கிய சிவத்தலம் ஆதலால் நம்முடைய முன்வினைகள், கர்மவினைகள் நீங்கி நாம் நலமுடன் வாழ இறைவன் நமக்கு நல்லதையே புரிகிறார். வந்து வணங்குங்கள், வழிபடுங்கள்.